இப்ப கடலூர்ல மாறி மாறி பல தொகுதிகளை ஆட்சி பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட கட்சிகள் வந்து ஜெயிச்ச ஒரு மாவட்டம் தான் கடலூர். இவ்வளவு பேர் ஜெயிச்சிருந்தாலுமே இந்த மக்களுக்கு இன்னும் தீராத பிரச்சனை நிறைய இருக்கு. ஒரு தெருக்கு எடுத்தீங்கன்னா ரோட்டு பிரச்சனை இருக்கு. இப்ப போடுவாங்க. இப்போ சுகாதாரமற்ற மருத்துவமனை தான் இருக்கு. கண்ணு முன்னாடி அன்னைக்கு ஒருத்தவங்க ஜேசிபி அடிச்சிருச்சு, ஹார்ட் மட்டும் வெளியே தெரியுது, மேல இருக்க எலும்பு உடஞ்சி அன்னைக்கு துடிச்சிருக்காங்க. இதே கூண்டூர்ல அவங்களுக்கு வந்து மருத்துவமனை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியில இருக்க ஜிப்மருக்கு அனுப்புறாங்க. அப்ப எதுக்கு இங்க ஒரு மருத்துவமனை? ஒரு பேட் டச் ஒன்று நடக்குது, எனக்கு நடந்துச்சு. நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன், ஃபெமிலியரான ஃபேஸ் தான். நான் என்ன பண்ணேன், இவங்க என் ஹஸ்பண்ட் இல்ல, அப்போ ஆப்போசிட்ல இருந்தாங்க ஏடிஎம்ல. நான் நின்று அவன் ஓடிட்டான், அவனை போயிட்டு பிடிச்சு அங்க அடிச்சு அவனை இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறேன். எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் விடுறோம். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து எனக்கு ஒரு பதில் என்னன்னா, இது வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கேன்ற ஒரு கட்சி தான் போட்டி போட்டுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து உள்ள வந்திருக்காரு புதுசா. விஜய் வந்து எந்த ஓட்டை உடைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா நல்ல அவங்க பண்ணாதான் ஏன் நீங்க பண்ணல? அதான கேள்வி. அடுத்தவங்களை ஏன் நீங்க குறை சொல்றீங்க? யாரு தேவை உங்க இலவசம்? அது யாரோட காசு? மக்கள் கிட்ட இருந்து வரின்னு ஒண்ணு வாங்கலன்னா நீங்களே ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது. ஓசி எதுக்கு? என்ன ஓசி யாரு கேட்டா? ஓசி ஒரு என்ன படிச்சிருக்க? நான் படிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கல, வேலை கிடைச்சதா? இல்ல. விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Pomer Shirts and Dhotis. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் The Chennai Silks. Puma Majestic Collections, premium dhotis and shirts. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். கடலூர் மாவட்டத்தில் இருக்கோம். கடலூர் மாவட்டத்தில் காலையிலிருந்து நம்ம நிறைய பகுதிகளுக்கு போனோம். இப்போ வந்து ஒரு போஸ்ட், ஒரு ரீல், ஒரு ஸ்டோரினால பல்லாயிரம் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து பேச போறோம். கடலூர்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நமக்காக வந்திருக்காங்க. விகடன் சார்பா எல்லாருக்கும் நன்றி. முதல்ல எல்லாரும் உங்க பேரை சொல்லிக்கோங்க, என்ன சேனல் வச்சிருக்கீங்கிறத சொல்லுங்க. என்னோட பேர் வந்து மிமிக்ரி பிரசாந்த். என்னோட ஐடியுமே மிமிக்ரி பிரசாந்த் தான் இருக்கும். மிமிக்ரி சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். நான் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கேன், கண்டென்ட்டும் கிரியேட் பண்ணி எமோஷனலா போகுது. ஓகே. வணக்கம், என் பேர் சாரா. நான் ஆராஸ் vlogன்ற ஒரு சேனல் வச்சிருக்கேன். வணக்கம், என் பேரு பவ்யா. நான் வந்து என்ன பேஜ் வச்சிருக்கேன்னா, பவ்யா கடலூர் மேக்கப் ஆர்டிஸ்ட் பேஜ் அண்ட் பிளாகர் பேஜ் வச்சிருக்கேன். ரெண்டுமே ஒரே பேஜ் தான். வணக்கம், என் பேர் சந்துரு. கடலூர் தோழன் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்கேன். பேரு ஜெகன். இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல் இண்டியா ஜெகன். வேற மாரி கதகளி. ஆல் இந்தியா பத்தி உங்களை பேசலாம். ஜெய்சங்கர். நான் பாத்தீங்கன்னா விக்னேஷ் vlogன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வச்சிருக்கேன். என் நேம் கிரிநாத். நான் வந்து ஸ்மைலி கிரீன் ஆக்டிங் வீடியோ தான் போடுறேன். ஆக்ஷன் வீடியோவா? என் பேர் பிரியா. நான் வந்து விகடன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் விகடன வியூவர்ஸ். நான் ராகவ், கடலூர்காரன் இன்ஸ்டாகிராம் பேஜ் அட்மின். கடலூர்காரன்ல இருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வரைக்கும் நம்ம கூட இருக்காங்க. ஓகே, கடலூர்னா எனக்கு வந்து வடலூர் தான் ஞாபகம் வரும். எனக்கு வந்து வள்ளலாரோட ஃபாலோவர். நான் வள்ளலார் ஸ்கூல்ல தான் படித்தேன். நிறைய பேர் கடலூர்னா நிறைய விஷயம் ஞாபகம் வரும். கடலூர்ல எங்களை தாண்டி பொதுமக்கள் தான் உங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு தான் என்னென்ன ஃபேமஸ்னு நல்லாவே தெரியும். நீங்க என்னென்ன ஃபேமஸ் நினைக்கிறீங்க? ஊருக்கு வந்து அதை மிஸ் பண்ணிடாம நீங்க பாத்துட்டு போங்க, என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில்வர் பீச் இப்போ ப்ளூ ஃபிளாக் பீச்சா மாத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா சில்வர் பீச் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து எல்லா வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுல நடுவர்னு ஒன்று முக்கியமா நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி நடுநிலைமையான ஊர் தான். ஏன்னா உலகத்தின் நடு மையப்புள்ளியே கடலூர் தான். அதுக்கு உதாரணம் வந்து நம்ம கடலூர் சிதம்பரம் நடராஜர் கோயில். கடலூருக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படி வந்து 150 வருஷத்துக்கு மேல யார் வந்தாலுமே அந்த பசின்ற ஒரு வார்த்தையை அவங்க வாயில வராத அளவுக்கு வள்ளலார் கோயில்ல வந்து அவ்வளோ சாப்பாடு போடுறாங்க. வந்து இது வந்து 18ஆம் நூற்றாண்டுல வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து இதை ஆட்சி செஞ்சாங்க. ஏன்னா வந்து எல்லா வளமும் இங்க இருக்கு. 5 திணைகளும் உள்ள ஒரு பெருமை வாய்ந்த மாவட்டம் தான் கடலூர் மாவட்டம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு எல்லாமே இங்க இருக்கு. அதனாலதான் அவங்க இங்க தேர்ந்தெடுத்து வணிகத்து ரீதியா அடிச்சாதான் மக்களை வந்து முன்னேற விடம்னா பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்படி ஒரு தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ வணிகத்துல முன்னேறபடியா எல்லா வளமும் இங்க இருக்கு. அதனால கடலூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மீன் சாப்பிடாம போவாதீங்க. அது நம்ம ஊரோட ஸ்பெஷல். அது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானுகர்ந்த வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையா. என்னடாவா இங்க வந்து இதை பேசினுக்கிறான் எல்லாம் நினைக்கலாம். இதுல கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாகவி பாரதியார் வந்து வெள்ளையனை வெளியேறுன்னு சொல்லிட்டு போராட்டத்துல கலந்து அவர் வந்து எங்க பிடிச்சான்னு கேட்டீங்கன்னா, பாண்டில போய் அரெஸ்ட் பண்ணி நம்ம கடலூர் சென்ட்ரல் ஜெயில தான் வந்து
அவர் வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. வெள்ளைக்காரன் பீரியட்ல கடலூர்ல மகாகவி, உலகத்துக்கே ஒரு சிம்ம சொப்பனமா வெள்ளைக்காரனை எழுத்த மகாகவி இருந்த ஒரு ஜெயிலுன்னு பார்த்தீங்கன்னா அது கடலூர் சென்ட்ரல் ஜெயில் தான். இன்னைக்கு அவரோட சிலை அங்க உள்ள இருக்கு. இது வந்து கடலூர் ஒரு பெரிய புகழான்னு கேட்ட, ஒரு மகாகவி வெள்ளைன்னு எழுத்த ஒரு தலைவன் கடலூர்ல இருந்திருக்கான்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் கிடையாது, வெள்ளைக்காரங்கள பார்த்தீங்கன்னா சென்ட் டேவிட் கோட்டை, கடலூர்ல உள்ள தேவனாம்பட்டினத்தில் உள்ள சென்ட் டேவிட் கோட்டை வந்து உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற பக்கிங்ஹாம் அரண்மனை பிரிட்டன்ல இருக்கும். அந்த மாரி அதோட கண்ட்ரோல், டைரக்ட் கண்ட்ரோல் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் டேவிட் கோட்டை தமிழகத்தில் முன்னாள் தலைநகரமா ஆளுகின்ற ஒரு கோட்டையா கருது மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். கடலூர்னா வேற மாரி. ஓகே, மகிழ்ச்சி. இப்போ கடலூர் பத்தி நீங்க எல்லாமே சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இது எலெக்ஷன் டைம். எலெக்ஷன்ல இப்போ எல்லாரும் வீடியோட வரப்போறாங்க, அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்க்க போறீங்க. சொல்ல போனா அரசியல்வாதிகள் உங்ககிட்ட கூட வரலாம், ஏன்னா இன்ஃபுளுசர்ஸ்ல நீங்க எல்லாருமே இதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி, இப்போ கடலூர்ல மாறி மாறி பல தொகுதிகளை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பாக்குறப்ப தேமுதிகவும் ஜெயிச்சிருக்கு, சில தொகுதிகளில் பாமகவும் ஜெயிச்சிருக்கு, திமுகவும் ஜெயிச்சிருக்கு, அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸும் ஜெயிச்சிருக்கு, அப்புறம் தமிழ்நாடு தொழிலாளர் கட்சி கூட ஜெயிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய கட்சி, தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சின்னு ஏகப்பட்ட கட்சிகள் வந்து ஜெயிச்ச ஒரு மாவட்டம் தான் கடலூர். இவ்வளவு பேர் ஜெயிச்சிருந்தாலுமே இந்த மக்களுக்கு இன்னும் தீராத பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்கிறத ஒரு பாயிண்டா சொல்லுங்க. குறிப்பா சொல்ல போனா இயற்கை சீற்றங்கள் வந்துச்சுனாலே கடலூர் பெரிய லெவலில் பாதிக்கப்படுது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள் எதுவும் பண்ண முடியாது, இருந்தால் கூட பேசிக்கான அடிப்படையான விஷயங்களை, பல விஷயங்களை அரசியல்வாதிகள் செஞ்சு கொடுத்துருக்க முடியும், ஆட்சியாளர்கள் பண்ணியிருக்க முடியும். அதெல்லாம் இன்னும் இவ்வளவு வருஷமா எதெல்லாம் பண்ணல, இன்னும் இந்த என்னென்ன பிரச்சனை தீர்க்கப்படலைங்கிறத நீங்க நினைக்கிறீங்க, அதையும் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ஏன்னா மக்களுக்கு பொதுவா இருக்கிற இடம் பஸ் ஸ்டாண்டு. எல்லாருமே பஸ், காரு எல்லாமே இப்படி போல இல்ல, பஸ்ல தான் நிறைய பேர் டிராவல் பண்றோம். ஆனா அந்த மெயின் பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா சென்டரா தான் இருக்கு. ஆனா இப்ப சம்பந்தமே இல்லாம கேப்பர்மலையில கொண்டு போய் வச்சிட்டாங்க. அது மக்களுக்கு பெரிய பிரச்சனைல போய் இருக்கு இப்ப. ஏன்னா அது சுலபமா இருக்கு எல்லாருக்கும் டிராவல் பண்றதுக்கு. முக்கியமா கலெக்டர் ஆஃபீஸா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான எல்லா கவர்மெண்ட் அலுவலகம் எல்லாமே சென்டர்ல இருக்கு. ஆனா பஸ் ஸ்டாண்டு தூக்கிட்டு போய் கேப்பர்மலையில வச்சிட்டாங்க. அது பெரிய பிரச்சனையா இருக்கு, பெரிய சட்டம். அது இல்லாம ரோடு, ஒரு தெரு எடுத்தீங்கன்னா ரோடு பிரச்சனை இருக்கு. இப்ப போடுவாங்க, மழை பெய்யும் பாருங்க டிசம்பர்ல, அப்படியே வீணா போயிடும். மறுபடியும் ஜனவரில சரியாகும், திரும்ப ரோடு போடுவாங்க. அந்த பேட்ச் ஒர்க் பண்ற வேலை எல்லாம் இங்க நிறைய நடக்குது. ரோட்லேயே ப்ரோ, எங்க ஏரியாலே எடுத்துக்கோங்க, நானே சண்டை போட்டிருக்கேன். நான் இதை வந்து எங்களோட எம்சி கிட்டே சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கான ஆக்ஷன் எங்களுக்கு வரவே இல்லை. ரோட்ல எங்க வீட்டு வாசல்ல மாடு, எருமை மாடு எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒரே அதோட யூரின் ஸ்மெல்லு, சாணி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம சொல்ல போனா அதை ப்ராப்பரா எடுத்துக்கவே மாட்டாங்க. இன்னொன்னு மெயினா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஆட்டோ அவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு. அங்க இருந்து மக்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்கேஸ் டைமுக்கு வந்து காலேஜ் பசங்கலாம் வந்து ட்ரெயினை பிடிக்கணும்னா ஒரு 5 மினிட்ஸ்ல கூட ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த அளவு வந்து பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். நாங்களே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸ்கூல் வாசல்ல ஒரு காலையில ஒரு 6 மணிக்கு போய் நிக்கிறேன். 9 மணிக்கு ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க. குப்பைனாலும் குப்பை, அவ்வளோ குப்பை. ஸ்மெல் அந்த இடத்துல நிக்க முடியல. அதை தாண்டி தான் குழந்தைங்க போகணும். ஸோ அங்கேயே ஆன் ஸ்பாட்லயே நான் ஒரு வீடியோ போட்டு அது ரீச்சும் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த குப்பை கொட்டிட்டு தான் இருக்கு. இப்பவும் நான் அந்த ஸ்கூல் வழியா தான் கிராஸ் பண்ணி வரேன். குறைஞ்சது 6 மாசம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஸ்கூல் வாசல்லையோ இல்ல ஒரு கோயில் வாசல்லையோ ஒரு வீடு, சொல்லுங்க. கடலூர் ஓட்டில நாங்க வந்து இந்த இடத்துல ஒரு எடுத்து, சார் இந்த மாதிரி வீடியோ இருக்கு, இதை நீங்க கிளீன் பண்ணா நல்லா இருக்கும், சுத்தம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க ரெக்வஸ்டா தான் வைக்கிறோம். சோ அது ஆனா எங்களுக்கு அகெயின்ஸ்டா போகுது. இன்னொரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இங்க இதே பார்க்ல ஒரு சில விஷயம் நடந்துச்சு. அந்த வீடியோவுமே நான் உங்ககிட்ட அப்புறம் காட்டுறேன். அதை நான் எடுத்து போட்டேன். அதுக்கு எகெயின்ஸ்டா எனக்கு நீங்க எப்படி எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்காம நீங்க வீடியோ போட்டீங்க அப்படின்ற மாதிரி என்ன ரோட்ல கூட நிக்க வச்சு கேட்டாங்க, என்ன கார்னர் பண்ணாங்க. நான் போட்ட வீடியோ என்னன்னா, தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள் குழந்தைங்க விளையாடுற பார்க்ல அந்த ஒரு விஷயம் கடந்துச்சு. நான் எடுத்து அதையுமே வீடியோ போட்டேன். நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒருத்தவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் அங்கங்க சொல்லிட்டு தான் இருக்கோம், ஓகேவா? ஆனா உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க ஏன் அதை சரி பண்ண மாட்டீங்க? நான் வந்து இந்த சுத்தி வளர்ச்சி எல்லாம் பேசல. இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியை டைரக்டாவே கேக்குறேன். கடலூர் மாவட்டம் 7வது வார்டு. நான் கிட்டத்தட்ட இப்ப வரைக்குமே அந்த ஊருக்கு பட்டான்றதே ஒண்ணு கிடையாது. ஒரு பட்டா இல்லாத இடத்துக்கு வந்து மின்சாரம் எதுவுமே வழங்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து மாடி வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, மின்சாரம் வழங்கிட்டாங்க. இது வரைக்கும் பட்டான்றதே ஒண்ணு வழங்கல. அங்க வர பிரதிநிதியுமே என்ன சொல்றாங்க, ஆட்சிக்கு வந்தா பட்டா வாங்கிடுற. ஒவ்வொரு டைம் இதை சொல்லியே வாக்கு மட்டும் தான் வாங்குறாங்களே தவிர இங்க இருக்கிற ஆளுங்கட்சிகள் அதை செய்யவே இல்லை. இன்னொன்னு என்னன்னா, எங்க அண்ணனுக்கு அடிபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு உடஞ்சிருச்சு, பிளேட் வைக்கணும். 10 நாளா வழியில துடிச்சிட்டு இருக்கான்.
ஆனா அதே ஆளுங்கட்சி ரெஃபர் பண்ணி தான் எங்க அண்ணனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவனோட வந்த மத்த அடிபட்டு கிடந்தவங்க எல்லாம் 1.5 வருஷமா ஆப்ரேஷனே பண்ணாம கிடக்குறாங்க. அப்ப இங்க வந்து என்னன்னா, தெரிஞ்சவன் தெரியாதவன் தான் பவரை யூஸ் பண்ணி தான் வாழ்க்கையை வாழ முடியும்னா, இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியவே கிடையாது. இப்போ சுகாதாரமற்ற மருத்துவமனை தான் இருக்கு. கண்ணு முன்னாடி அன்னைக்கு ஒருத்தவங்க ஜேசிபி அடிச்சிருச்சு, ஹார்ட் மட்டும் வெளியே தெரியுது, மேல இருக்க எலும்பு உடஞ்சி அன்னைக்கு துடிச்சிருக்காங்க. இதே கூண்டூர்ல கண்ணு முன்னாடி பாக்குறோம். அவங்களுக்கு வந்து மருத்துவமனை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியில இருக்க ஜிப்மருக்கு அனுப்புறாங்க. அப்ப எதுக்கு இங்க ஒரு மருத்துவமனை? எதை நம்பி மக்கள் வருவாங்க? பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு கிடையாது. எங்க போனாலும் சிதம்பரம் வல்லம் படுகையில இன்னமும் கொல்லம் தலையை வெட்டி கொண்டு போய் தைரியமா அந்த பாலத்து வாசல்ல வச்சு அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் அந்த தைரியம் எங்க வந்தது? காவல்துறைக்கு ஏன் அவ்வளவு பவரை நீங்க கொடுக்கல? காவல்துறையை தன் வசப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு தேவையானது ஏன் செஞ்சுக்கிறீங்க? நான் அந்த பொது மருத்துவமனையில ஒரு விஷயம் நடக்குன்னு எடுத்து வீடியோ போடுறேன், என் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அவ்வளவு பேர் எனக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்து போன் அடிக்கிறீங்க, மிரட்டுறீங்க. இதே ஆளுங்கட்சி எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றேன், உனக்கு மாசம் 50,000 தரேன், ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நீ ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணி கொடுன்னு சொன்னேன். இங்க இருக்கிறவங்கள ஒரு சில பேருக்கே தெரியும். என்னை எப்ப வரையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு விருப்பம் கிடையாது. நான் காசுக்காக ஒரு ஆளுங்கட்சி கிட்ட போய் சரணன்னு எனக்கு அவசியம் கிடையாது. நிறைய இடங்கள்ல நிறைய பள்ளம் இருக்கு. நைட் டைம்ல போகும்போது பெரியவங்களோ வயசானவங்களோ போனாங்கன்னா, நானே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறத பார்த்துருக்கேன். என் இதுலயே நிறைய பேர் விழுறாங்க. அதே போல இன்னொன்று என்னன்னா, இது மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு, கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்கு. கவர்மெண்ட்னா இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மேலேயும். என்னன்னா, மாடு நிறைய ரோட்ல மேயுது. அது ஆனா நடுவில் இப்போ இந்த கூத்தப்பாக்கம் இந்த சைடில் டிவைடர் இங்கெல்லாம் இருக்கிற இடங்கள்லாம் மாடு நைட் டைம்ல குறுக்க வருது. அது வர்றதே தெரியாது. மாடு ஹைட்டுக்கு டிவைடர் இருக்கு. 2 நாள் முன்னாடி எனக்கே அடிபட்டிருக்கும். மாடு திடீர்னு குறுக்க வந்துருச்சு. நான் பிரேக் அடிச்சுட்டு இது பண்ணேன். அது மாதிரி எனக்கு ஒரு 4-5 வாட்டி அந்த மாதிரி ஆக பார்த்துருக்கு. அது ஒரு மிஸ்டேக் இருக்கு. நம்ம பஸ் ஸ்டாண்டு, கடலூர் பஸ் ஸ்டாண்டு இப்போவுமே மழை பெஞ்சுதுன்னா அந்த சீவேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற சாக்கடை தண்ணியெல்லாம் ரோட்ல தான் இருக்கும். சீவேஜ் சிஸ்டம் சரியே கிடையாது. நிறைய இடங்கள்ல சீவேஜ் சிஸ்டம் சரி கிடையாது. நான் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் போயிட்டு எங்கள் ஏரியாவில் சீவேஜ் சிஸ்டம் சரியில்லை, தண்ணி ரோட்டில் நிற்குதுன்னு சொன்னால் நாங்கள் இல்லை அவங்க தான் பார்க்கணுன்றாங்க. அங்கே போய் கேட்டால் அங்கே இல்லை அவங்க தான் பார்க்கணுன்றாங்களே தவிர அதை யார் ப்ராப்பராக பார்க்கணுன்றதையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ எதுக்கு அந்த ஒரு சீவேஜ் சிஸ்டம் பார்க்கறதுக்கு பிடபிள்யூடி அந்த டிவிஷன் இருக்காங்கன்னு தெரியல. அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஒரு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் அந்த புகையை திறந்து விட்டுறாங்க. சிப்காட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா குடிக்காடு, பச்சாங்குப்பம், அந்த 2-3 ஊர்லாம் இருக்கு. அங்கே தண்ணி அந்த சாக்காடையில் திறந்து விட்டுறாங்க. அந்த புகை எல்லாமே அந்த மக்களுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம், நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அந்த கை கால் இருக்கவங்களாம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 40-35 இந்த கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்கு அப்புறம் இங்க மனுஷன் வாழ முடியாதுங்கிறாங்க கடலூர் மாவட்டத்தில் அங்க இருக்கிற கம்பெனிங்களால. நிச்சயமா இப்போ நீங்க பல பேர் சொல்றது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. எல்லாம் நம்ம கேட்கறதுலாம் அடிப்படை வசதிகள். ஒரு நல்ல சாலை போடுங்க, எங்க ஏரியாவை ரொம்ப தூய்மையா வச்சுக்கோங்க, அடிபட்டுச்சுன்னா உடனே மேலே கீழே பார்க்காம சக மனிததான் மதிச்சு தரமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். இது வரைக்கும் நம்ம கிடைக்கலன்னு தான் உங்களுடைய ஸ்பீச்ல இருந்தே தெளிவா தெரியுது. நீங்க சொன்னாலும் அப்படியே போட்டுடலாம்ல. உங்களை நாங்க குறிப்பிட்டு பேசல, நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, அந்த பொறுப்புல இருக்கீங்க, அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு நாங்க அங்க ரெக்வஸ்டா தான் வைக்கிறோம். நாங்க யாரும் ஆர்டர் போடல. ரெக்வஸ்ட் வச்சதுக்கே எங்களுக்கு நானும் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். இன்னமும் இப்ப இதுக்கே நாங்க நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும், கண்டிப்பா வரும். கடலூர்ல ஃபேமஸ் வடலூர் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல யார் வந்தாலுமே பசியாத்துற ஒரு பூமியா இருக்கு. இப்ப அங்க சர்வதேச வள்ளலார் மையம் அமைக்கப்படுறதா சொல்றாங்க. அந்த ஏரியா மக்கள் அமைக்க கூடாதுங்கிறாங்க. என் கூட வடிவில் அமைச்சதே எல்லா உலகத்தில் இருக்க பல மக்களும் இங்க வருவாங்க. எள்ளு போட்டோட எள்ளு விழுகாது, அவ்வளவு கூட்டங்கள் வரும். அப்ப இந்த இடத்துல பெருவழியா இருக்கணும், இங்க காலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொன்னதா சொல்றாங்க. இப்ப இங்க சர்வதேச மையம் அமைக்கப்படுறதா திமுக கவர்மெண்ட் அறிவிச்ச உடனே அங்க இருக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே இப்ப கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதோ இந்த மாவட்டத்து மக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தைப்பூசத்துக்கு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் மக்கள் வராங்க. உண்மையே சொல்லணும்னா அதுதான், லட்சம்லாம் கிடையாது, கோடிக்கணக்கில் மக்கள் வராங்க, எங்கெங்க இருந்தோ வராங்க. அப்படிங்கிறப்ப அவ்வளோ மக்களும் அந்த இடத்துல கூடணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த இடம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும்போது தான் அந்த கடைகள் போடுறதுக்கும் சரி, மக்கள் கூடுறதுக்கும் சரி. அது இல்லாம அங்கேயே இருக்கக்கூடிய வயசான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்த சர்வதேச மையம் அமைச்சாங்கன்னா அந்த மக்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும். அந்த இடத்துல இந்த மையம் இருக்கு, நீங்க எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு துரத்துனாங்கன்னா என்ன பண்ண முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் வர்றது வேற இடத்துல வைக்கலாம், அந்த இடத்துல வேண்டாம். அன்னைக்கு இப்போ ரீசெண்டா தைப்பூசம் நடந்துச்சு இல்லையா? சோ அப்ப நானுமே போயிருந்தேன். அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸ்லயே அவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் போதே நமக்கு நெருக்கி போகும்போது நமக்கு மூச்சு முட்டுது.
எங்களுக்கு தெரிஞ்சு அது வேண்டாம் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்ப கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இப்ப ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் யார் வலுவான்னு பேசினா அது ரொம்ப டைம் எடுக்கும். பொதுவா கடலூர் மாவட்டத்துல எந்த கட்சி ரொம்ப வலுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? காலங்காலமாலே கடலூர்னாலே டிஎம்கே தான். ரீசெண்டா தான் ஒரு 2 முறையா வந்து ஏடிஎம்கே வந்திருக்கு. அது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். பொதுவா இப்ப கூட ரீசெண்டா 5000 போட்டாங்க. ஏன்னா அவங்க கஷ்டத்துல ₹1 இல்லாம கூட இருக்காங்க நிறைய பேரு. ஆனா வந்து அவங்க அந்த அர்ஜென்ட்டுக்கு போடக்குள்ள எனக்கு உயிர் வந்துச்சு அப்பதான். ஏன்னா என் பெட்ரோல் கூட காசு இல்லாம இருந்தேன் நானு. இந்த 5000 பணம் கொடுக்கறது, அப்புறம் கட்டணமில்லா பேருந்து, இதெல்லாம் வாக்குகளா மாறுமா? எல்லாமே பண்றாங்கல்ல. இதெல்லாம் வாக்குகளா மாறுமா? மாறுண்ணே. எப்படி மாறாதுன்றீங்க? அதனால தானே அவங்க காசு தராங்க. காசு வந்து இப்போ ஒரு கஷ்ட குடும்பத்துல இருக்கவங்கல இருந்து ஏழ்மையில இருந்து எல்லாருக்குமே தான் காசு போடுறாங்க. இவங்களுக்கு பார்த்தெல்லாம் யாருக்கும் காசு போடல. நம்ம நண்பர் சொன்னாரு இந்த மாதிரி திமுக வந்து நல்லது செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் தான் சொன்னாரு இந்த ஃபுட்டேஜ்ல ரிவைன் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. அப்ப எதை பேஸ் பண்ணி சொன்னீங்க? அந்த அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. அந்த அக்கா என்ன சொன்னாங்க? 5000 எனக்கு கொடுத்தாங்க, பெட்ரோல் போறது கூட காசு இல்ல அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த மாதிரி இலவசத்தை நம்பி தான் இன்னும் சீரழிஞ்சிட்டே இருக்குமே. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. யாரு பேர் வலுவா இருக்காங்க கடலூர் மாவட்டம்? கடலூர் மாவட்டத்துல டிஎம்கே தான் வலுவா இருக்காங்க. எனக்கு பர்சனலான்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சிக்கும் சார்ந்தவன் கிடையாது. நானு ஆரம்பத்துல இருந்த ஒரு ஈடுபாடு, டிஎம்கேல இருந்த ஒரு ஈடுபாடு கொஞ்சம் எனக்கு பிடிச்சுதான் நான் ஓட்டு போட்டேன். நான் ஓப்பனா சொல்றேன், போன வாட்டி நான் ஓட்டு போட்டது டிஎம்கேக்கு தான் போட்டேன். ஆனா இந்த வாட்டி நான் என்ன பண்றதுன்ற ஒரு கன்ஃபியூஷனுக்கு போற அளவுக்கு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நல்லதும் பண்றாங்க. இதுதான் பாயிண்ட் அவுட் பண்ணி எனக்கு சொல்ல வரல. பட் சில விஷயங்கள் நல்லதும் பண்றாங்க. சில விஷயங்கள் வந்து இது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமோ, இது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற நான் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா சொல்றேன். ஃபுல்ஃபில்மெண்ட் இல்ல எனக்கு. இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது எனக்கு நடந்த சம்பவம். ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஓட்டி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. அதுக்கு பக்கத்துல நான் நின்னுட்டு இருக்கேன். மணி ஒரு 7 இருக்கும். நைட்டு 7 மணிக்கு நின்னுட்டு இருக்கேன். ஒருத்தவன் ஆப்போசிட்ல வரான். வந்து ஒரு பேட் டச் ஒன்று நடக்குது. எனக்கு நடந்துச்சு. நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஃபெமிலியரான ஃபேஸ் தான். பட் எனக்கு அந்த விஷயம் நடந்த உடனே நான் என்ன பண்ணேன், இவங்க என் ஹஸ்பண்ட் இல்ல, அப்போ ஆப்போசிட்ல இருந்தாங்க ஏடிஎம்ல. நான் நின்று அவன் ஓடிட்டான். அவனை போயிட்டு பிடிச்சு அங்க அடிச்சு அவனை இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறேன். எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் விடுறோம். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து எனக்கு ஒரு பதில் என்னன்னா, மா ஏதோ போதையில பண்ணிட்டான், விட்டுடுமா, அவ்வளவுதான். என்ன ஹராஸ் பண்ணிருக்கான். அந்த இடத்துல ஒரு ஆளு என்ன ஹராஸ் பண்றான். நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் ஸ்டேஷன்ல. என் ஊரு ஸ்டேஷன், என்ன தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? வேண்டாம், அவன் போதையில பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க. அந்த இடத்துலயே அங்கேயே ஆளுங்கட்சியில இருக்க ஒருத்தவருக்கு நான் போன் பண்றேன். சோ எனக்கு எப்படி தெரியும்னா, நான் இப்ப இந்த ஃபீல்ட்ல இருக்கன்றதுனால எனக்கு அவரை தெரிய வந்தது. இப்ப அந்த இடத்துல நான் ஒரு சாதாரண பொண்ணு, நான் யாருமே இல்ல. ஆஸ் யூஷுவல் நான் நார்மலான ஒரு பொண்ணு. எனக்கு இந்த மாதிரி ஒரு நடந்துருச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் இப்ப அந்த ஆளுக்கு, பெரிய ஆளுக்கு கால் பண்ண முடியுமா? கால் பண்ண அடுத்த செகண்ட் கேஸ் எடுக்கிறீங்க. அது வரைக்கும் எடுக்கல. அவனை வெளியில அனுப்ப பாக்குறீங்க, என்னையுமே ஸ்டேஷனை விட்டு வெளில அனுப்ப பாக்குறீங்க. நைட்டு 9:30 மணிக்கு நடக்குது. ஆனா நான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி, அவங்ககிட்ட இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ வாட்டவர் அங்க இருக்கிறவங்கள்ட்ட கால் பண்ணி அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த ஆக்ஷனே எடுத்தீங்க, கேஸ் போட்டீங்க. அந்த ஆள் இப்ப வரைக்குமே எங்க இருக்கானே தெரியல. கேஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே 6 மாசமா கேஸ் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர, நான் புடிச்சு வச்சவன காலையில காணும் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷனை நம்பி நாங்க போறோம். அங்க நீங்க கேஸ் எடுக்க மாட்டேன்னு என்ன சொல்லி திருப்பி அனுப்புறீங்க. ஏன் அனுப்புறீங்க? ஆனா அதே இடத்துல நின்று நான் ஒரு பெரிய ஆளுக்கு, கட்சியில இருக்கவங்களுக்கு போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சார் அப்படின்னோடனே அடுத்த செகண்ட் எனக்கு எஃப்ஐஆர் போட்டு எஸ்ஐ உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். அப்போ வந்து உங்களுக்கு வந்து யாராவது ரெக்கமெண்டேஷன் இருக்கணும், பொலிட்டீஷியன் பேக் சைடு இருக்கணும். ஒரு ஃபார்மட் நீங்க இருந்தா மட்டும்தான் அதை நீங்க பண்ணுவீங்களா? ஒரு இப்ப நான் யாருமே எனக்கு தெரியாத ஒரு பொண்ணா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிப்பு என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு மாறுமா அது? என் ஊரு, நான் பிறந்து வளர்ந்த ஊருங்க. 30-35 வருஷமா நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கும்போது ஒருத்தவன் இந்த மாதிரி பண்றானா, அப்ப என்ன இங்க நடக்குது? நீங்க அதை சரி பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க தப்புதான்ன்றது இங்க யாருமே மென்ஷன் பண்ண வரல. இங்க இவ்வளோ தப்பு உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம கூட இருக்கலாம். சில பேருக்கு, சில பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாம கூட இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நாங்க தெரியப்படுத்துறோம். நீங்க அதை சரி பண்ணுங்கன்றதா எங்க சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்டா இருக்கு. இல்ல இப்ப கூட நம்ம இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்றதாதான் நம்ம வந்து இப்ப எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, இவ்வளவு குறைகள் இருக்கு, இதை சரி பண்ணீங்கன்னா மக்களுக்கு இன்னும் நன்மையா முடியும் தான் நம்ம வந்து சொல்றோம். இப்ப இவங்க கடலூர்ல பவர் தானே கேட்டீங்க, யார் வலுவா இருக்கா அப்படின்னு. ஸ்ட்ராங்கா இருக்கிறத தாண்டி பண ரீதியா யாரு ஸ்ட்ராங்கா இருக்கா? திமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ பணத்தை வச்சு அடிச்சிடலான்ற ஒரு எண்ணத்துலதான் இன்னமும் இருக்காங்க. தமிழ்நாட்டுல அடுத்து யார் ஆட்சியை பிடிப்பா?
தமிழ்நாட்டுல வர்ற 2026 எலெக்ஷனோட ரிசல்ட்டு நான் இப்பயே சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நான் கரெக்டா வந்து யூகி பையான்னு கேட்டா நம்ம ஆல் இந்தியாவில எல்லா ஸ்டேட்டும் நான் போயிருக்கேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு கண்டிப்பா தெரியும். கரெக்டா நான் சொல்றது பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கேன்ற ஒரு கட்சி தான் போட்டி போட்டுச்சு. அதாவது ஒரு குடும்ப அரசியலும் ஒரு பொது அரசியலும் போட்டி போட்டுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து உள்ள வந்திருக்காரு புதுசா. அதனால வந்து அந்த விஜய் வந்து எந்த ஓட்டை உடைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஓட்டை தான் உடைக்கிறாரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. விஜய் டிஎம்கே ஓட்டை உடைக்கிறதால அந்த பிளஸ் வந்து ஏடிஎம்கேக்கு பிளஸ்ஸா மாறுது. அதனால என்டிஏ கூட்டணி வந்து தமிழகத்துல வர 2026 ஆட்சிக்கு வரும்ன்றது மாற்று கருத்து இல்லைன்றதை நான் வெட்ட வெளிச்சமா தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரும். இவர் சொல்லியிருந்தாரு வந்து விஜய் ஓட்டு வந்து ஃபுல்லா திமுக ஓட்டு தான் வரும்னு சொல்லிட்டு. ரீசெண்டா ஏடிஎம்கேல எல்லாருமே பாருங்க, எல்லாருமே தனிச்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க ஓட்டு தான் பிரிஞ்சதுனால தான் டிவிகே கூட ஜாயின் ஆகுறாங்களே. யாருமே திமுகல இருந்து நான் வந்து விலகிறேன்ட்டு போகல. எல்லாருமே திமுகல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. கூட்டணி சேர்ந்துட்டு அதிகமா தான் வந்துட்டு இருக்கு. அதிக வாக்குல வெற்றி பெறதே திமுக தான் இருக்கும். அதிக வாக்குல வெற்றி பெறுவாங்க. அதிக இடத்துல எம்எல்ஏ சீட்டு பிடிச்சி அபார வெற்றியில நம்மளோட ஸ்டாலின் ஜெயிப்பாரு. இது கண்டிப்பா நடக்கும். யாரு வருவாங்கன்றதை தாண்டி எனக்கு பொறுத்த வரைக்கும் என்டிகே வந்தா நல்லா இருக்கும். நாம் தமிழர் வந்தா எனக்கு ஓகே. ஏன்னா அந்த இலவசன்றதை தவிர்த்துட்டு அவங்க நிக்கிறாங்களா அந்த ஸ்டாண்டா, அதுக்காக. இன்னொன்னு வேலை வாய்ப்பை உயர்த்திட்டாலே அவங்களுக்கு தேவையான பொருள் அவன் வாங்கிக்க போறான். ப்ரோ, மக்கள் வந்து இத்தனை வருஷம் ஆட்சியை வந்து பார்த்துட்டாங்க. இப்போ ஆட்சி கலையும்ன்றது உறுதி ஆயிடுச்சு. ஆனா என்னோட கருத்துப்படி பாத்தீங்கன்னா டிவிகே வருவாங்க. அட்லீஸ்ட் டிவிகே வந்து ஒரு 90%. ஆனா அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அவரோட பர்சனல் இஷ்யூவை பத்தி நிறைய அதை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. யாரு எதை வந்து கரெக்டான ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல அதை மட்டும் நம்ம, ஏன்னா பர்சனல் இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலயும் எல்லாருக்கும் ஒரு பர்சனல் இஷ்யூ இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பப்ளிக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. என்ன வேணா கடலூர்ல வலுவா இருக்கலாம். இந்த டைம் வந்து கடலூர்ல நிறைய யங்ஸ்டர் வந்து விஜய்க்கு ஓட்டு போறதா எல்லாம் தயாரா இருக்காங்க. தமிழ்நாட்டு அளவுலயுமே அது மாறும் தான் சொல்ல. அவங்கள பார்த்து பயப்படுறாங்களே. பயப்படும் போதே அவங்க ஜெயிச்சதுதானே அர்த்தம். நீ ஏன் பயப்படுறீங்க? கட்சிகள் நிறைய இருந்தாலும் டிவிகேக்குன்ற சப்போர்ட் அதிகமா இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்க்கும்போது பல இடங்கள்ல டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தோணுது. செகண்ட், தேர்ட், ஃபோர்த் யார் வருவா நீங்க நினைக்கிறீங்க? இவங்க இப்ப எதிர்கட்சி டிவிகே வர வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்னீங்களா? ஆமா, நம்ம மூணாவது இடத்துக்கு அதிமுக வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கூட்டணிகள் போட்டுட்டு இருக்காங்க காங்கிரஸ் கூட எல்லா கூடயுமே. அப்படிங்கிறப்ப அவங்க வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்து வேற யார் வருவாங்க? நாம் தமிழர் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து நிறைய பேர் பிரேக் ஆகி டிவிகேக்கு மாறிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தோணுது நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க. ஸோ அவங்க எப்படி வருவாங்க, அடுத்தடுத்து எப்படி மாறும்ன்றது நம்மளுக்கு தெரியல. இப்போ வரக்கூடிய நாட்கள்ல தான் பார்க்க முடியும். முதல் இடத்துல கண்டிப்பா விஜய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அவர் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டா அது திமுக வந்து பணத்தால் அடிச்சதா மட்டும்தான் இருக்குமே தவிர செயல்களை சொல்லி எதுவும் ஓட்டு வாங்க முடியாது. அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. 3வது இடத்துல வேணா அதிமுக, 4வது இடத்துல நாம் தமிழர் இருக்கலாம். 1 டிஎம்கே, 2 டிவிகே, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிவிகே வர நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்தது டிஎம்கே, அதுக்கப்புறம் வந்து என்டிகே வந்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அண்ணன் சீமான் இருப்பாரு. செகண்ட் இடத்துல விஜய். 3வது இடத்துல ஐயா எடப்பாடி வருவாரு. 4வது இடத்துல தாத்தா ஸ்டாலின் இருப்பாரு. மோடி அவர்களுடைய என்டிஏ கூட்டணி தமிழகத்துல கண்டிப்பா ஆட்சி பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே என்னங்க குடும்ப ஆட்சி எதுக்கு குடும்ப ஆட்சி? குடும்ப ஆட்சி தூக்கி போடணும்னு மக்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏடிஎம்கே சேர்ந்த என்டிஏ கூட்டணி தமிழகத்துல ஆட்சி பிடிக்கும். 2ஆம் இடமா விஜய் வரும். அதிமுக வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா இல்ல பாஜக ஆதரவு நிலைப்பாடாது? பாஜக ஆதரவுல அதிமுக வெற்றி பெறும். நம்ம வந்து ஒரு டிவி தருவ பிரதமர் ஆயிட்டாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நான் கூட நாளைக்கு பிரதமர் ஆகலாம் பிஜேபில. ஆனா வந்து டிஎம்கேல அது ஆக முடியாது. அதை மட்டும் மக்களை புரிஞ்சுக்கும். ஆனா ஏடிஎம்கேல ஆயிடலாம், விஜய் கட்சியில நீங்க ஆயிடலாம். ஆனா டிஎம்கேல ஆக முடியாதுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அப்பா புள்ள, அடுத்து புள்ள, அதுக்கு அடுத்து ஒரு புள்ள, அடுத்து கொடுக்கு மெடுக்குன்னு சொல்லிட்டு அது லைனா போகுது. இது எந்த விதத்துல ஜனநாயகம், இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் வந்து நமக்கு தேவை. இதுதான் என்னோட கருத்து. உங்ககிட்ட இருக்காங்க, அவங்க வந்து குடும்ப அரசியல் பண்றாங்க. உங்ககிட்ட இல்ல. குடும்ப அரசியல் வேணான்றாங்க. இருக்காங்கப்பா, அவங்ககிட்ட குடும்ப அரசியல் இருக்காங்க, அவங்க பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திமுக தான். 2வது இடம் டிவிகே, 3வது இடம் நாம் தமிழர், 4வது இடம் தான் அதிமுக. ஏன்னா அதிமுக கூட யாருமே ஒரு ஸ்ட்ராங்கே கிடையாது. இவங்க 3 பேர் தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் அதிமுக டெபாசிட் வாங்குமானே தெரியல, அந்த பர்சன்டேஜ் பிடிக்குமான்னு கூட தெரியல இந்த தடவை. இவர் மேல இருக்க கோவத்துல சொல்லலையே. இல்ல இது வந்து ஓபன் டாக் தான். இல்ல போன தடவையே
எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து கரூர்ல என்ன நடந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த கரூர் பிரச்சனைக்கு ஓகே, நீங்க அந்த கரூர் பிரச்சனைக்கு நீங்க தான் வந்து கேஸ போட்டு உள்ள தள்ளி இது வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் பண்ணது நீங்க தான். அது கேட்டா டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாராலன்னு சொல்லிட்டு பாத்துட்டாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, கரெக்ட் தான். போன தடவை 2021 பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து அதிக இதுல வந்து ஒரு 3வது இடம் வந்தாங்க. அப்ப இந்த தடவை வந்து கண்டிப்பா அவங்களோட எஃபர்ட்டை போடுவாங்க நாம் தமிழர். டிவிக்கு 2வது இடம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே தளபதி ஸ்டாலின் தான். தளபதினா விஜயா? ஸ்டாலின் பா, நான் தளபதின்னு சொன்னதேப்பா. விஜய் தானே, அதான் தளபதி. எப்பவுமே தளபதினாலே நம்ம ஸ்டாலின் தான். சரிங்களா? திமுகன்னு ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வருதுன்னா அது முழுக்க முழுக்க பணத்தாலையும் மக்களுக்கு தேவையான டைம்ல அவங்களுக்கு என்ன வந்து இயங்குறாங்களோ அதை கொடுத்து தான் ஓட்டு வாங்குமே தவிர அவங்க செஞ்ச நல்லதுகள் ஒண்ணுமே கிடையாது. இந்த 5 வருஷத்துல எதுவுமே கிடையாது. இது எப்படி இருக்குன்னா நல்ல நல்ல அவங்க பண்ணாதான் ஏன் நீங்க பண்ணல? அதான கேள்வி. அடுத்தவங்களை ஏன் நீங்க குறை சொல்றீங்க? அடுத்தவங்களை ஏன் குறை சொல்றீங்க? யாரு தேவை உங்க இலவசம்? அது யாரோட காசு? மக்கள் கிட்ட இருந்து வரின்னு ஒண்ணு வாங்கலன்னா நீங்களே ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது. ஓசி எதுக்கு என்ன ஓசி யாரு கேட்டா? ஓசி ஒரு அடிப்படை. இங்க பாருங்க ஒரு அடிப்படை ரீதியா ஒரு மக்களுக்கு உணவு உடை இருப்பிடம் அதுக்கு கூட தகுதி இல்லாத மக்களா இருக்கிற. அப்ப நீங்க மக்கள் அசிங்க தானே படுத்துறீங்க. 1000 ரூபாய் போடுறோம். யார் கேட்டா? பிச்சையா போடுறீங்க? உங்க ஆட்சியில பிச்சையா போடுறீங்க. ஏன் தரீங்க? உங்களை யார் கேட்டது? முதல்வர் கிட்ட போய் கேக்குறாங்களா? ஏன் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க? காசு கொடுத்து ஏன் ஓட்டு வாங்குறீங்க? காசு கொடுத்து ஏன் ஓட்டு வாங்குறீங்க? காசு கொடுத்து ஏன் ஓட்டு வாங்குறீங்க? தலைவா நீங்க 1000 ரூபாய் குடுக்குறீங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அந்த 1000 ரூபாய்க்கு அந்த பூ விக்கிறாங்களோ இல்ல காலைல வியாபாரத்துக்கு போறவங்களோ எவ்வளவு நாய்ப்படாத படம் ஓடுறாங்க தெரியுமா? பஸ் பின்னாடி தம்பி ஓடுறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு? நமக்கு போன மாசம் நமக்கு எவ்வளவு தேவை? உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். நமக்கு 40,000 தேவைப்படுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்றோம் அந்த காசை. ஒரு என்ன படிச்சிருக்க? நான் படிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கல, வேலை கிடைச்சதா? இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இருங்களேன், இந்த சேனல் மூலியமா ஒன்னே மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இலவசத்தை நம்பி இவ்வளவு நாளா நம்ம ஏமாந்து ஓட்டு போட்டு வீணா போயிட்டோம். சோ இலவசத்தை தவிர்த்து புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து 5 வருஷம் தான், முடியலன்னா தூக்கி போட்டுடலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். நன்றி. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உங்க கருத்துல ரொம்ப ஆழமா வந்து பதிவு வச்சீங்க. எந்த விதமான ஒரு ஃபில்டர் இல்லாம சொன்னீங்க. சொல்லப்போனா ஒருத்தர் வந்து திமுக சார்பு, இன்னொருத்தர் வந்து அதிமுக சார்பு, நாம் தமிழர் சார்பு, டிவிகே சார்பு, ஒரு நடுநிலையாளர்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போச்சு. விகடனுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி உங்க கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ். धोतीस and shirts नाले पूमर दा. Puma Majestic Collections, premium dhotis and shirts.